A closed shape has 20 equal sides and one of its side is 3 centimeter. Find its perimeter. So இப்போ ஒரு closed shape இருக்காங்க. அதுல 20 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ளோஸ்டு ஷேப்பை நம்ம எப்படிலாம் வரையலாம்? 20 ஈக்குவல் சைட்ஸ்ல இருக்கணும். சரியா? அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது 1 2 3 4 5. பாருங்க, இது எல்லாமே ஈக்குவல் சென்டிமீட்டர். ஒன்னு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க 1 2 3 4 5. அப்போ இது 1 2 3 4 5. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5. இப்போ எத்தனை 20 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்போ வாட் இஸ் த பெரிமீட்டர்? பெரிமீட்டர்னா என்ன பண்ணணும்? எல்லா சைடும் ஆட் பண்றது தானே பெரிமீட்டர். அப்போ 20 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு. ஒரு சைடும் வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னா அதோட பெரிமீட்டர் என்னவா இருக்கும்? 60 சென்டிமீட்டரா இருக்கும். சரியா? இந்த க்ளோஸ்டு ஷேப் இப்படி இருக்கலாம், இல்ல வேற எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இன்னொரு ஷேப் இந்த மாதிரி நம்ம வரையலாம் பாருங்க. ஸோ 1 2 3 ஓகேவா, 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ இது 13 14 15 16 17 18 19 20. சரியா? இதுலயும் பாத்தீங்கன்னா 20 ஈக்குவல் சைட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இதுவும் 20 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு. அப்போ இதோட பெரிமீட்டர் என்ன வரும் பாத்தீங்கன்னா 20 multiplied by 3 that is equal to 60 சென்டிமீட்டர். ஸோ அது க்ளோஸ்டு ஷேப்ஸா இருக்கணும். அதுல 20 ஈக்குவல் சைஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு வேற எந்த மாதிரி நீங்க வரைய முடிஞ்சாலும் வரையணும். ஸோ இன்னும் ஒரு ஷேப் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 5 ஓகே 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, ஸோ இந்த ஷேப் ட்ரை பண்ணா நமக்கு வரல. இந்த ஷேப் ட்ரை பண்ண வேண்டாம். வேற என்ன ஷேப் ட்ரை பண்ணலாம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ கரெக்டாக போட்டால் இந்த மாதிரி 20 ஷேப் ட்ரை பண்ணலாம். கிளியரா? ஸோ எந்த மாதிரி போட்டாலும் நமக்கு என்ன வரும்? the perimeter will be 60 சென்டிமீட்டர்.